Hello guys, again welcome back to my channel. நீங்க SBI bankல சேவிங்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த யோனோ SBI அப்ளிகேஷன் வழியா உங்களுடைய பர்சனல் லோனை ப்ராசஸ் பண்ணி பர்சனல் லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்லையும் கிரெடிட் பண்ணிக்க முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். ஸோ எல்லோருக்கும் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லிட முடியாது. அப்படியே எலிஜிபிள் கிடைச்சாலும் ஒரே மாதிரியான லோன் ஆஃபர் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லிட முடியாது. அண்ட் நாம் பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் சோர்ஸஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அந்த ஒரு பர்சனல் லோனை ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். மற்றபடி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பர்சனல் லோன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் இந்த பர்சனல் லோன் பற்றின A to Z கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸையும் தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் பற்றின டீட்டெயில்ஸையும் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், அந்த விதத்தில் இப்போது நாம் இவங்களுடைய அப்ளிகேஷனில் பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், தென் இவங்க வழங்கக்கூடிய அந்த பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இவங்களுடைய அப்ளிகேஷனில் ஃபியூச்சர்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சில ரீசனை தவிர மற்ற தவிர்க்க முடியாத எமர்ஜென்சி தேவைக்கு நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் தவறாக யூஸ் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் மினிமமாக நீங்கள் 1 லேக்லேருந்து அதிகபட்சமாக 35 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறத வாங்கிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட் எலிஜிபிள், அதாவது அப்ரூவல் கொடுக்கக்கூடிய அந்த லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுடைய நெட் மந்த்லி இன்கம்மை பொறுத்து இவங்க டிசைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அதை பொறுத்த வரையிலும் 65% அண்ட் 24 times ஆஃப் NMI அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தா தான் உங்களுடைய மந்த்லி இன்கம்க்கு என்ன லோன் அமௌண்ட் எலிஜிபிள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். பட் அதையும் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பேங்க் சைடு இருந்து தான் அந்த அப்ரூவல் லிமிட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இந்த பர்சனல் லோனை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு இவங்க 6 monthலேருந்து அதிகபட்சமாக 84 months வரைக்கும் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறதா போட்டிருக்காங்க. இதுவே உங்களுடைய ஏஜை பொறுத்த வரைக்கும் நியர்லி 60 yearsக்கு பக்கமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டென்யூர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது நீங்கள் 58வது வயசில் பர்சனல் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 2 வருஷம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 2 வருஷத்தை மட்டும்தான் உங்களால் டென்யூராக சூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு கேரண்டியர் சைன் அப்படிங்கிற மாதிரியும் தேவையில்லை, வேறு எந்த ஒரு செக்யூரிட்டி அப்படிங்கிறதுமே தேவையில்லை அப்படிங்கிறது இந்த இடத்துல கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இந்த யோனோ SBIயில் அப்ளை பண்ணக்கூடிய பர்சனல் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 10.5%லேருந்து அதிகபட்சமாகவே 14.5%, அதாவது 0.5% வரையிலும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரையிலும் ஒவ்வொருத்தருடைய எலிஜிபிலிட்டியை பொறுத்து மாறுபடும். அதாவது நீங்கள் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வச்சுருக்கீங்க, சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது அதிகபட்சமாகவே 14.05%க்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 0 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஒரு 5 lakhs எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அந்த 5 lakhs அப்படியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ₹1 கூட பிடிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா எவ்ரி மந்த் நீங்கள் EMI அமௌண்ட்டை மட்டும் பேமெண்ட் பண்ணிக்கிட்டு வந்தாலே போதுமானது தான். அதே சமயத்தில் இதில் இந்த அப்ளிகேஷனில் சேலரிடு பர்சனுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் அப்படிங்கிறதும் வித்தின் 4 clicks உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் லோனை கிரெடிட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எக்ஸ்பிரஸ் கிரெடிட் அப்படிங்கிற ஆப்ஷன்லையும் இவங்க லோன் கொடுக்குறதா போட்டிருக்காங்க. பட் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் 4 clicks நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை பொறுத்து சேலரிடு பர்சன் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் 2 பேருக்குமே எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நான் ரியல் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பண்ணியிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தும் அவங்களுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது ஒரு 4 lakhs அந்த ரேஞ்சில் எலிஜிபிள் கிடச்சிருக்கு. அதை பற்றின வீடியோஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒரு சில ரீசனுக்காக அதை டெலீட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவோட லிங்கையும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்ல ட்ரான்சாக்ஷன் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த மந்த்லி இன்கம்மை பொறுத்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறதும் கொடுக்காததும் பேங்க் சைடுலேருந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இன்கேஸ் ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் இல்லை, நீங்கள் மேனுவலாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் கண்டிப்பாக சேலரிடு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கணும். சேலரி அக்கௌண்ட் ஸ்டேட் பேங்க்கில் இருந்தது அப்படின்னா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரைவேட் செக்டர்லேயோ பப்ளிக் செக்டர்லேயோ இல்லை டிஃபென்ஸ் ஆர் மிலிட்ரிலேயோ இந்த மாதிரி எங்கே ஒர்க் பண்ணாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க.
இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 25,000க்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயத்தில் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 58 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறதும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். தென் உங்களுக்கும் பேங்க்குக்குமான அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். இந்த பர்டிகுலர் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்பொழுது உங்ககிட்ட பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சேலரி ஸ்லிப் அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து வேலிடான ஐடென்டிட்டி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் இது ரெண்டையும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்கள்கிட்ட ரேஷன் கார்டு இருக்குது, இல்லை ஏதாவது யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான அந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, வீட்டு வரி ரசீது, கரண்ட் பில், இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணியே உங்களுக்கான பர்சனல் லோன் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது வாங்கிக்கலாம். இன்கேஸ் ப்ரீ அப்ரூவ்டு ஆஃபர் இருந்தது அப்படின்னா நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன்லேயே அந்த அப்ரூவல் இருக்கும் பட்சத்தில் பேனர் அப்படிங்கிறது ஷோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு ஆஃபர் இருந்தது அப்படின்னா வித்தின் 4 கிளிக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கான லோன் அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வாங்கிக்க முடியும், பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்களுடைய பேன் டீட்டெயில்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சப்மிட் பண்ணாலே வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ ஓவராலாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் ஆன்லைனில் தேவையில்லாத ட்ரஸ்டடாக இல்லாத ஒரு சில அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணி ஹை இன்ட்ரெஸ்ட்டில் லோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேங்க்கில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது இவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது 14.05% தான் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த விதத்தில் இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பர்சனல் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஃப்யூச்சருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். தேவையில்லாத ஃபினான்ஷியல் மிஸ்டேக்கில் நீங்கள் மாட்ட மாட்டீங்க. மற்றபடி இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.